ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் தமிழ் குஷினியின் வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து முருங்கைக்கீரை குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது என் பையன் முருங்கைக்கீரையே சாப்பிட மாட்டான், ஆனால் இந்த முருங்கைக்கீரை குழம்பு வச்சோடனே அந்த ஃபுல் டே ஃபுல்லாக குழம்பு ஊற்றி சாப்பிட்டான். நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் முருங்கைக்கீரையின் நன்மைகள் சொல்லியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குழம்புக்கு தேவையான முருங்கைக்கீரையை பறித்து அரிஞ்சு அலாசி வச்சுருக்கேன். தண்ணியில் அலாசி ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் முருங்கைத்தலை குழம்புக்கு தேவையான பொருட்கள்: கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம், சின்ன சைஸ் தக்காளி 2 எடுத்திருக்கேன், மிளகாய் 3 எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் அரை மூடி எடுத்திருக்கேன். பேனல் வச்சுக்கலாம். பேனல் வச்சுட்டு மிளகாய், அடுத்தது வெங்காயம், அடுத்தது பூண்டு, தக்காளி இதெல்லாம் சேர்த்திட்டு இதுக்கப்புறம் நம்ம ஆயில் சேர்த்த போகிறோம். ஆயில் சேர்த்திக்கலாம். ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் நான் ஆயில் சேர்த்திட்டு இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காய தக்காளியெல்லாம் வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்திட்டு இதையும் நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ண கடைசியில் இது ஆறக்காக ஒரு பேனலில் நான் மாற்றி வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த வடைச்சட்டியை வச்சு தான் நான் மறுபடியும் முருங்கைத்தலைக்கு தேவையான தாளிச்சு விட போகிறேன். அதனால் இதை பேனலில் மாற்றிக்கலாம். ஆறட்டும். அது ஆறிட்டுட்டும் நம்ம அதுக்கு முருங்கைத்தலைக்கு தேவையான அதே பேனல் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு ஆயில் சூடானோடனே சின்ன வெங்காயம் சும்மா ஒரு 2-3 மட்டும் சேர்த்திக்கலாம். வெங்காயம் வணங்கிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு அதை நல்லா வணக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு முருங்கைத்தலை சேர்த்திக்கலாம். முருங்கைத்தலை சேர்த்திட்டு பாருங்கள், இப்படி முருங்கைத்தலை பார்க்குறக்கே அருமையாக இருக்குது. முருங்கைத்தலை சேர்த்திட்டு இதை நல்லா வதக்கலாம். முருங்கைத்தலை நல்லா வதங்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே இதில் இருக்கிற நன்மைகள் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு முருங்கைத்தலையோட நன்மைகளே தெரியாது. நான் இப்போ சொல்கிறேன். முருங்கைத்தலை சாப்பிட்றதுனால மலச்சிக்கல் இருந்தால் கூட சரியாயிரும். நெக்ஸ்ட்டு வந்து தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் வந்து முருங்கைத்தலை சாப்பிட்டா தாய்ப்பால் சுரக்கும். அப்புறம் கை கால் வலி இருந்தால் அதுவும் கூட நல்லாகும் முருங்கைத்தலை சாப்பிட்றதுனால. ஹீமோக்ளோபின் இல்லாதவங்க முருங்கைத்தலை சாப்பிட்றதுனால ஹீமோக்ளோபின் வந்து அதிகமாகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கை கால் குடைச்சல் இருக்குதுன்னு சொல்கிறாங்களா, அவங்கெல்லாம் வந்து இந்த முருங்கைத்தலையை சூப்பாவோ ஏதோ ஒரு வகையில் முருங்கைத்தலை சேர்த்துனா கை கால் குடைச்சலெல்லாம் வராது. நம்ம வணக்கி வச்ச வெங்காயம் எல்லாம் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், முருங்கைத்தலை நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் இந்த மசாலாவை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மசாலா சேர்த்தியாச்சு. பாருங்கள், தேவையான அளவுக்கு வாட்டர் சேர்த்தி கலக்கி விட்டுக்கலாம். அப்புறம் முருங்கைத்தலை வந்து நல்லா வேகணும். அப்போ தான் வந்து இந்த முருங்கைத்தலையில் இருக்கிற எசென்சியல் வந்து குழம்புல இறங்கும். அப்போ தான் குழம்பு வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் 3 பேர் சாப்பிட்றதுனால இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துறீங்களோ சேர்த்துக்குங்க. பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் மிளகாத்தூள் சேர்க்குறேன். மிளகாத்தூள் வந்து நான் வந்து 3 ஸ்பூன் சேர்க்குறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிங்க. இந்த மிளகாத்தூளில் வந்து நாங்கள் வீட்டிலையே வச்ச மிளகாத்தூள். இதில் எல்லாமே மிக்ஸ் ஆகி அரைச்சிருக்கோம், வீட்டு மிளகாத்தூள். அதே மாதிரி இந்த மிளகாத்தூள் எப்படி அரைக்கணும்னு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கிறேன். உப்பு சேர்த்திட்டு நல்லா இதை வந்து இப்படி ஒரு கலக்கி விட்டுட்டு அடுத்தது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் இந்த முருங்கைத்தலை நல்லா கொதித்து வரணும். பாருங்கள் எப்படி முருங்கைத்தலை கொதிச்சிருச்சு. இது வந்து குழம்பு
கரெக்டான ஸ்டேஜில் இருக்குதுங்க பாருங்கள். எப்படி எண்ணெய்லாம் அப்படியே அந்த சைடில் எப்படி ஓரமாக பிரிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம முருங்கைத்தழை குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம முருங்கைத்தழை குழம்பை எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக முருங்கைத்தழை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மறக்காமல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குழம்பு குழந்தைகள்லாம் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. என் பையன் ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.